அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நேற்று பார்த்தீங்கன்னாக்க ஆம், நம்ம போப் ஃப்ரான்சிஸ் போப் ஃப்ரான்சிஸ் இந்த சுவாச கோளாறால் மரணம் அடைஞ்சிட்டாங்க. 1936 டு 2025, 1936 டு 2025, 88 வயது. பாருங்கள், திஸ் அது இங்கே அது திஸ் ஒன் ஓகேங்களா? ஆமாம், சுவாச கோளாறால் உயிர் பிரிந்தது. கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் ஆண்டவர் மரணம். உலக தலைவர்கள் இரங்கல். நாமும் ஒரு நிமிடம் அவருக்காக இரங்கல் பண்ணிடுவோம். அப்புறம் நேற்று பாரதிதாசன் நினைவு நாள், எலிசபெத் அவர்கள் பிறந்த நாள். அன்பானவர்களே, நாஸ்டர்டாமஸ் பற்றி அறியாதவர்கள் இருக்க முடியாது. இங்கே பாருங்கள், ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஈஸ்டர் திருநாளில் அங்கே பாருங்கள், நான் படிக்கிறேன். ஆமாம், ஐரோப்பா 2018 டு 2025 காலகட்டத்தில் அடிமை தலையில் கிடக்கும். ஆகையால் ஐரோப்பியர்கள் விடுதலை போரில் மும்முரமாய் இருப்பார்கள். அவர்களில் ஒருவன் முஸ்லிம் நாட்டு அரசனை பற்றுவான். அது ஈஸ்டர் திருநாளாக இருந்தாலும் எங்கும் குழப்பமும் அராஜகமும் தான் தலை தூக்கி நிற்கும். குழப்பத்தின் இடையே அவன் கொல்லப்படுவான். அதே சமயம் ஒரு உயரமான கட்டிடத்தில் இருந்து புறப்படும் துப்பாக்கி குண்டுகள் 3 துணை அதிபர்களையும் துளைத்து விடும். அவர்கள் தங்கள் கடைசி மூச்சை விடுவார்கள். ஸோ இந்த புத்தகம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா வாங்கி படிங்க. 2025 மிகப்பெரிய ஒரு மோசமான வருடம் என்பதற்கு இந்த புத்தகம் உங்களுக்கு ஆதாரம். ஏகப்பட்ட இடங்களெல்லாம் தொடர்ந்து ஜனவரியிலேருந்து பார்க்குறீங்களே, நான் அதனால தான் சொல்வேன். 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். ஏப்ரல் 2025 இதே கனி மாத இதழ் புத்தகம். அதில் பாருங்கள், 24வது பேஜில் ஒரு செய்தி. ஆமாம், இளைஞர்கள் தயவுசெய்து, வாலிப பெண்கள் தயவுசெய்து நீங்கள் அதை பார்க்கணுங்க. இப்போ தெரிஞ்சுக்கலைன்னா தமிழக இளைஞர்களே, வாலிப பெண்களே, என்றைக்கு தெரிஞ்சுக்க போகிறீங்க? பாருங்கள், துரோகத்தின் பெயர் துரைமுருகன். மனிதர்களில் நன்றியற்ற மனிதர் என்றால் அது துரைமுருகன் மட்டுமே. எம்ஜிஆர் அவரை படிக்க வைத்தார். அவரது திருமணத்திற்கு 25 பவுன் நகை வழங்கினார். இது துரைமுருகனே ஒரு பேட்டியில் கூறியது. சட்டசபையிலும் வெளியிலும் எம்ஜிஆரை இழிவாக பேசியவர். மறைந்த பிறகும் எம்ஜிஆருக்கு புகழ் இருக்கிறது. துரைமுருகனை அவரது காலத்துக்கு பிறகு யாராவது நினைப்பார்களா? அண்ணா இறந்த பிறகு தன்னை முதல்வர் ஆக்கும்படி ராமாவரம் தோட்டத்தில் 2 நாட்கள் தவம் கிடந்தார் கருணாநிதி. அவரை தீய சக்தி என்று வர்ணித்த எம்ஜிஆர் எப்படி அவரோடு கூட்டு சேர்வார்? அதிமுக திமுக இணைய வேண்டும் என்று பெரியார் கூறிய போது சரி என்று கூறிய கருணாநிதி வன்முறையை தூண்டிவிட்டு இணைப்பை தடுத்தவர். எம்ஜிஆரை போல் கருணாநிதியை திமுகவை விட்டு வெளியேற்றி இருந்தால் முகவரி தெரியாமல் போய் இருப்பார். அவரை முதல்வராகியது எம்ஜிஆர் செய்த மாபெரும் தவறு. அதனால் கடைசி காலத்திலாவது துரைமுருகன் உண்மை பேச வேண்டும். இவர் எம்ஜிஆருக்கு துரோகம் செய்ததை அவரது தந்தையே விரும்பவில்லை. அதான் உண்மை. தன்னலமற்ற தொண்டர் குணசேகரன் அவர்கள் எம்ஜிஆர் ஆசியுடன் வாழ்நாள் முழுவதும் எம்ஜிஆர் புகழ் பாட வேண்டும். அவருக்கு எங்களது வாழ்த்துக்கள். வாசகர் முகாம். எம்ஜிஆர் பாட்டு பாடிய முதலமைச்சர் ஆர்ப்பரித்த கூட்டம். 22/2/2025 அன்று கடலூர் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எம்ஜிஆர் பாடலை பாடி அசத்தினார். தன் பேச்சின் தொடக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி
ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பெயரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்க. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி என்று பாடினார். அவர் எம்ஜிஆர் பாடலை பாட கூடி இருந்த கூட்டம் கைகளை தட்டி ஆர்ப்பரித்தது. கரை புரண்ட உற்சாக வெள்ளம் அங்கு காணப்பட்டது. என் மல்லிகா. ஆதாரம் 2025 ஏப்ரல் மாதம் இதயக்கனி மாத இதழ். ஹீரோக்கள் போற்றிய எம்ஜிஆர். மறைந்த திரைப்பட நடிகர் விஜயகாந்த். இவர் ஒரு தீவிர எம்ஜிஆர் ரசிகர். இவர் வளர்ந்து வரும் நடிகராக இருந்தபோதே தான் நடித்த சில படங்களில் எம்ஜிஆர் பட பாடலில் இருந்து தன்னுடைய 3 படங்களுக்கு தலைப்பாக வைத்திருப்பார். அவைகளில் சத்தியம் நீயே, 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், ஏ மாறாதே ஏ மாசாதே. இதுபோல் இவர் நடித்த மதுரை சூரன் இப்படத்தின் டைட்டில் எழுத்து காட்சியிலேயே எம்ஜிஆர் பட போஸ்டர்களுக்கு முன் வந்து நிற்பார். அப்போது பட எழுச்சி காட்சி வரும். சிவகுமார் நடித்த ஒரு படம் ஏணி படிகள். இந்த படத்தில் ஒரு டூரிங் டாக்கர்ஸில் வேலை செய்பவராக நடித்து இருப்பார். ஒரு கட்டத்தில் எம்ஜிஆரின் நாளை நமதே பட போஸ்டரை ஓட்டுவார் கமலஹாசன். இவர் நடித்த படம் தூங்காதே தம்பி தூங்காதே. இப்படத்தின் டைட்டில் பாடல் தூங்காதே தம்பி தூங்காதே. இந்த பாடலில் கர்ணனைப் போல் வாழ்ந்திருந்தான் ஊரன், கும்பகர்ணனைப் போல் படுத்திருந்த மூடன். நீ வீரன் போல வாழணும்டா தம்பி என்று சிவாஜியின் கர்ணன் எம்ஜிஆரின் சிரித்து வாழ வேண்டும் பட போஸ்டர்களை காண்பித்து பாடுவார் கமலஹாசன். அடுத்து தேங்காய் சீனிவாசன். இவர் கதாநாயகனாக நடித்த 1978 ஆண்டில் வெளியாகி வந்த படம் தங்கரங்கன். இப்படத்தில் வில்லன்கள் தேங்காய் சீனிவாசனை அடித்து தள்ளி விடுவர். அப்போது தேங்காய் சீனிவாசன் அங்கு ஒரு இடத்தில் எம்ஜிஆர் ஆவேசமாக காட்சி தரும் போஸ்டர் ஒன்றை பார்த்து வீரம் பொங்கும், வில்லன்களை அடிப்பார். இதேபோல் இவரின் கிருஷ்ணன் வந்தான் படத்தின் டைட்டில் பாடலில் சுவற்றில் ஒரு இடத்தில் பல்லாண்டு வாழ்க பட போஸ்டரை காண்பிப்பார் தேங்காய் சீனிவாசன். கவுண்டமணி கதாநாயகனாக நடித்த ஒரு படம் தலையாட்டி பொம்மைகள். இதில் ரிக்ஷா ஓட்டு தொழிலாளி வேடம் கவுண்டமணிக்கு. இப்படத்தில் கண்ணா கண்ணா நீ யாருடா பாடலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று ஒரு இடத்தில் எம்ஜிஆரின் ரிக்ஷாக்காரன் பட போஸ்டர் ஓட்டப்பாட்டு இருக்கும். அந்த போஸ்டரை காண்பித்து மேல் குறிப்பிட்ட பாடல் வரியை பாடுவார் கவுண்டமணி. இதுபோல் பல உள்ளது. ஜி அஜிஸ் குடியாத்தம். ஆதாரம் 2025 ஏப்ரல் இதயக்கனி மாத இதழ். ஜே இல்லத்திற்கு வந்த ரஜினி. தீபா அழைப்பை ஏற்று வந்தேன். 1977 ஜெயலலிதாவை பார்க்க முதல் முறை இங்கு வந்திருக்கிறேன். நாங்கள் இருவரும் சேர்ந்து நடிப்பதாக ஒரு திட்டம் இருந்தது. அப்போது அவர் என்னை பார்க்க விரும்புவதாக கூறினார். முதல் முறையாக வந்திருந்தேன். 2ஆம் முறையாக ராகவேந்திரா திருமண மண்டபம் திறப்பு விழாவுக்கு அழைக்க வந்தேன். 3ஆம் முறை என் மகள் திருமணத்திற்கு அழைக்க வந்தேன். இது 4ஆம் முறை. அவர் இங்கு இல்லை என்று சொன்னாலும் கூட அவர் நினைவு எப்பொழுதும் எல்லோர் மனதிலும் இருக்கும். அவர் வாழ்ந்த வீட்டில் அஞ்சலி செலுத்தி அவரது இனிப்பான சுவையான நினைவுகளோடு செல்கிறேன் என்றார் ரஜினி. செல்வி ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாள் விழாவில் போயஸ் கார்டன் வேதா இல்லத்திற்கு 24/2/2025 நேரில் வந்து ரஜினிகாந்த் அங்கு
வைக்கப்பட்டிருந்த புகைப்படம் முன்பு விளக்கை ஏற்றி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். உதவி 25/2/2025 தினமலர். எம். கோகிலா, திருவண்ணாமலை. ஏப்ரல் 25 இதயக்கனி மாத இதழ். எம்ஜிஆருக்கு பாடல் வரியை மாற்றிய அண்ணா. பெற்றால்தான் பிள்ளையா என்ற படத்தில் வாலி எழுதிய காதல் பாட்டு பல்லவியில் முதலில் இடம் பிடித்தது. சக்கரை கட்டி ராஜாத்தி என் மனச வச்சிக்கோ பாப்பாத்தி, சந்தன கட்டி மேனியிலே நான் சாஞ்சிக்கவா சொல்லு மகராசி. இந்த பல்லவியை படித்த எம்ஜிஆருக்கு பாப்பாத்தி என்ற சொல் கொஞ்சம் நெருடலாக இருந்தது. அறிஞர் அண்ணாவிடம் யோசனை கேட்டார். அதற்கு அண்ணா சொன்னார், நாம் எந்த வகுப்பினருக்கும் எதிரானவர்கள் இல்லை. ஆகையால் பல்லவியில் இடம்பெறும் 2வது வரியில் இடம்பெற்ற பாப்பாத்தியை திருத்தி காப்பாத்தி என்று எழுதச் சொல்லி இருந்தார். சக்கரை கட்டி ராசாத்தி என் மனச வச்சிக்கோ காப்பாத்தி, சந்தன கட்டி மேனியிலே நான் சாஞ்சிக்கவா சொல்லு மகராசி. தகவல் மறைந்த வசனகர்த்தா ஆரூர் தாஸ் சொன்னது. மல்லிகா நடராஜன். 2025 தினத்தந்தி மாத இதழ். ஆதாரம்.